ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆயிரும். ஒர்க்குக்கு போகிறப்ப நம்ம வெயிட் லாஸ் பற்றி பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் எடுத்துருக்கேங்க. இதுவே கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். பட் கருப்பு உளுந்து நம்மளுக்கு டைம் ஆகும் அரைக்கிறதுக்கு அப்படிங்கிறனால ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் ஒரே டம்ளரில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஊறின உளுந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச உளுந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் 2 பேட்சாக தனித்தனியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இந்த ராகி மாவு முளை கட்டி வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அரைச்சது. நீங்கள் வேணால் கடையில் இருக்கிற ராகி மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ராகி மாவு எடுத்து வச்சிட்டிங்கன்னா எந்தாச்சும் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையிலேயே நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மழை காலத்தில் சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா புளிச்சு வரும். இப்போ மூடி மினிமம் ஒரு 8 hours நல்லா புளிக்கணுங்க. புளிச்சா தான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அது கூட சைடிஷாக நம்ம மதுரையில் ரொம்ப ஃபேமஸான தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, 2 இட்லிக்கு 4 கரண்டி சட்னி ஊற்றி தருவாங்களே, அதே ஃபேமஸான சட்னி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருந்த சட்னி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான மதுரை ஃபேமஸான தண்ணி சட்னி ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் கூட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பாருங்கள், ஒரு 8 hours ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்துடுச்சு. மார்னிங் ஒர்க்குக்கு போகிறவங்க நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுக்க முடியறதில்ல மாவு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிளாக ரெசிபி ஃபாலோ பண்ணலாம். சீக்கிரமாகவே அரிசி சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெயிட் சீக்கிரமாக லாஸ் ஆயிடும். இப்போ நல்லா மாவு கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா லேசாக ஊற்றினாலும் லேசாக ஊற்றிக்கலாம். இல்லாத மொந்தமாக நம்ம ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு 2 சைடு திருப்பி விட்டு எடுத்தோம்னாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக ஊற்றிக்கனால அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு எண்ணெய் சேர்க்காத ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது மார்னிங் டைம் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நைட்டுக்கும் கூட எடுத்துக்கலாம். இல்லை நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மார்னிங்க்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியாக இருக்கும். அதுவும் இந்த ஃபேமஸான மதுரை தனி சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.